காட்டுப்பகுதியில் அழைத்து சென்றதும் உனக்குள் துன்பப்படுத்தும் உணர்வுகளும் ஏன் வருகின்றது? ஆக நானும் இதைத்தான் பெற்றேன். ஆக துன்பத்தில் நான் இன்பத்தை கண்டேன். ஆக இன்று துன்பத்தில் நான் இன்பத்தை பெறும் அணுக்களை நீ உருவாக்குகின்றாய். இப்போது நீங்கள் அமர்ந்து கேட்கும்போது வீட்டின் நினைவோ நமக்கு வீட்டின் சங்கடம் என்றோ உணர்வினை தோற்றி இதனை செலுத்திடாது. ஆக அருளொழி உணர்வை நீங்கள் பெற்றால் துன்பத்தை நீக்கிடும் அருள் என்ற உணர்வினை உங்கள் உயிர், அந்த உயிரான ஈசன் அதன் கருவாக உருவாக்கி அருள் உணர்வினை உங்களுக்குள் வளர்க்க செய்யும் இச்சக்தி தருகின்றது. அவர் அந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும் என்பதைத்தான். இப்போ உட்கார்ந்திருக்கும் போது சிறகு கால் வலிக்குது, என்னால் முடியவில்லை என்ற எண்ணத்தை செலுத்தாது. நுகரும் உணர்வு உங்களுக்குள் இருக்கும் துன்பத்தை போக்கும் அந்த அணுசக்தி உங்களுக்குள் பெறும். இப்ப கால் வழியாக இருப்பினும் சரி, உடல் வழியாக இருப்பினும் சரி, எத்தகைய நோய் கொண்டவராக இருப்பினும் நமது குரு காட்டி அறுவழியில் அருஞானிகள் பெற்ற உணவை அதை நுகர்ந்து உணவினை வெளிப்படுத்தும் போது அந்த உணர்வை செவிக்கொண்டு உங்கள் உணர்ச்சிகள் உந்தி கண்கொண்டு நுகரப்படும் போது இந்த உணர்வு உங்கள் உடலில் உள்ள இப்போதே இந்த தீமைகள் நீக்கிடும் அருள் உணர்வு பலரச் செய்து அதை அடைக்கிடும் நிலை வரும்போது அதை அடைக்கிடும் அணுத்தன்மைகள் உங்களுக்குள் உருவரும். இது உறுதி. ஆகவே இதை நீங்கள் பெற வேண்டும் என்றுதான் மணிக்கணக்கில் இதை செயல்படுத்தி உங்களை நுகரச் செய்வதும் அந்த உணர்வினை உங்களுக்குள் உருவரச் செய்வதற்கு இதை செயல்பட்டு